பாலா நீங்க என்ன செய்ய வந்திருக்கீங்க? அட அது பழைய எடுத்து பைக்கை முடிக்க வந்திருக்கீங்க. அது பழைய பட்டு சாரி தான்டா. பைக் விற்க விட தெரியுமா உனக்கு? இப்ப பழைய பட்டு சாரியை கொடுத்து பைக்கே வாங்கல. என்ன சொல்றேன்? சீரியஸா சொல்லி வந்திருக்கு. ஜாழ்ப்பாணத்துல இல்லாம ஓ பின்ன ஜாழ்ப்பாணத்துல உங்களுக்கு பிரதான போஸ்ட் ஆஃபீஸ் தெரியும் தானே, அதுக்கு முன்னால பட்டு சென்டர் இருக்குது. அங்க கொண்டு போய் நீங்க பழைய சாரியை கொடுத்தா உடனே காசு கையில தெரிவிக்கும். உடனே காசு அண்ணா உடனே சொல்ல உண்மையான பழைய பட்டு சாரிக்கெல்லாம் காசு தெரியுங்களா? ஆமா, நாங்க இங்க பழைய பட்டு புடவைகள்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு உடனடி பணம் தரோம். இப்போ இதை எடுத்துட்டு வந்தீங்க, இதெல்லாம் அந்த கால பழைய பட்டு புடவை, இதுக்கெல்லாம் நல்ல மதிப்பு போகும். இந்த புடவையும் நல்ல மதிப்பு போகும். இது வந்து காப்பர் சாரி, இதுக்கு வந்து விலை போகாது. பித்தளை சாரி ஏன்னா இது. ஆமா, இது ஏன்ட்டு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஜருகை இருக்கு இல்லையா, இதை எடுத்து நம்ம இந்த கல்லில் தேய்க்கிறோம். தேய்க்கிறப்போ பார்த்தீங்களா காப்பர் கலரில் இது இப்படி காப்பர் கலரில் வந்தால் இது காப்பர் ஜருகை, இதுக்கு பெருசாக விலை போகாது. ஓகே. இப்போ இதை எடுத்து தேய்க்கிறேன் பாருங்க. ஒரு சில்வர் கலர் அடிக்கிறேன். சில்வர் கலர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது வெள்ளை, இது சில்வர். ஸோ இதுக்கு தான் வந்து மதிப்பு கூட. வெள்ளையா வந்தா மதிப்பு கூட. சரி சரி. இப்போ இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் நல்ல மதிப்புக்கு போகுது. இப்போ இதில் இன்னொரு டெஸ்ட்டும் இருக்குது. அது என்ன டெஸ்ட்னு நான் காமிக்கிறேன். ஆசிட் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் இது சொன்னேன் இல்லையா, இது காப்பர் விலை சரியாக போகாதுன்னு. பாருங்க, நம்மக்கிட்ட ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிடை வந்து நம்ம இந்த ஜருகையில் போடும். பார்த்தீங்களா, இப்படி பொங்குது. இப்படி பொங்குச்சுன்னா இது பாருங்க, கலரும் மாதிரி காப்பர் ஆயிடுச்சு. இப்படி வந்துச்சுன்னா இது காப்பர் ஜருகை. சரி சரி. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா புடவை, அதை காமிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், இதில் அதே இதை நம்ம இப்போ இதில் போட்டோம். சரிங்களா, ரியாக்ஷனே இல்லை. அதனால தான் இது நல்ல ஒரிஜினல் பட்டு, ஒரிஜினல் வெள்ளி பட்டு. ஆனா அது இப்படியான வெள்ளி பட்டுக்கு தான் நீங்க காசு கூட தருவீங்க. இதெல்லாம் டேமேஜ் என்ன தெரியுங்களா? எவ்வளவு டேமேஜ் ஆகி கந்தலா கிழிஞ்சு போயிருந்தாலும் சரி, நம்ம வந்து எடுத்துக்கிறோம். வெறும் பட்டு புடவை மட்டும் இல்லை, பட்டு பாவாடை, பட்டு வேஷ்டி, பட்டு அங்கவஸ்திரம், இந்த மாதிரி பட்டுன்னு எது இருந்தாலுமே நம்ம எடுத்துப்போம். அது என்ன நிலைமையில எவ்வளவு கிழிஞ்சிருந்தாலும் நம்ம வாங்கிக்கிறோம். சரி, நான் இப்போ 3 சாரி கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு தருவீங்க எனக்கு? இப்போ நான் உங்களுக்கு வேலை பார்க்குறேன். நீங்க எடுத்துட்டு வந்த இந்த சாரி 25,000 போகும். 25,000. இந்த புடவை 15,000 போகும். சரி, மொத்தம் சேர்த்து 40,000. இதை வச்சு நான் நம்ம புது சாரி பண்ணி கொடுத்துருவேன். ஆமா, இப்போ நம்ம ஷாப்ல வந்து இன்னொரு ஆஃபர் இருக்கு. இப்போ நம்ம ஸ்பாட் கேஷும் தரோம் உங்களுக்கு, அப்படியே உடனடி பணமும் கொடுத்துருவோம். அப்படி அது இல்லைன்னா நீங்க பழைய சாரியை போட்டு புது சாரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 50% புது சாரி எடுக்கிறதுல ஆஃபர் தரும். இல்லை எனக்கு புது சாரி மட்டும் போதுன்னா 25% ஆஃபர் தரும். இது வந்து குறுகிய கால ஆஃபர் தான். இது தேவைப்படுறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்லூர் திருவிழா வருது இல்லையா, நல்லூர் திருவிழாலையும் நம்ம என்னன்னா கடை போட போகிறோம், ஸ்டால் போடுறோம். ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் யாராவது சாரி வச்சுருந்தாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து போடலாம். இல்லை புது சாரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதே ஆஃபர் அங்கேயும் இருக்குது. சரி, ஓகேண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ. புறகன் வெயிட் பண்ணுறீங்க. உங்களோட வீட்டில் உள்ள பழைய பட்டு சாரி, பட்டு பாவாடை சட்டை, பட்டு வேட்டி எது இருந்தாலுமே இப்படியே கொடுத்து காசாக்குங்க.